சமசுடன் செய்தி கப்பால் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் திரு சமஸ். வணக்கம் விஜயன். மக்களவையில் நடந்த நிகழ்வு கல்வி நிதி மறுக்கப்படுவதாக தமிழக எம்பிக்கள் பேசினதும் அதற்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எதிர்வினை ஆற்றியதும் இந்த நிகழ்வை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்தது குடியரசானதுலேருந்து உங்களுக்கு இந்திய அரசுக்கு ஹிந்தியை கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு செயல் திட்டமாக இருக்குது. வெவ்வேறு காலகட்டங்களில் அது யோசித்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கைகளில் அது மறைமுகமாகவும் நேரடியாகவும் பிரதிபலிக்க தான் செஞ்சுருக்கு. ஆனால் 1964 தமிழ்நாட்டில் உருவான அந்த இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் போர் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்திய அரசுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு உண்மையை சொல்லிடுச்சு. இந்த விஷயத்தை ஒரு அளவுக்கு மேலே நாம் கொண்டு போகக்கூடாது. அப்போ தான் முடிவெடுக்கிறாங்க. 1950 என்ன நம்ம குடியரசானப்போ உள்ள முடிவு அப்படின்னு சொன்னால், இனிமே இந்தி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக இருக்கும். இந்தி பேசாத மாநிலங்களுடைய வசதிக்காக ஒரு 15 ஆண்டு காலம் மட்டும், அதாவது 1965 வரை மட்டும் கூடவே ஆங்கிலமும் நீடிக்கும் அப்படிங்கிறது தான் அந்த அரசமைப்பு சட்ட ஏற்பாடு. அதற்கு எதிராக தான் 1964 தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொந்தளிப்பு உருவாகுது, பெரிய போராட்டங்கள் நடக்கின்றன. அதனுடைய விளைவாக தான் இனிமேல் இந்தி பேசாத மாநிலங்கள் அவர்களுடைய விருப்பம் நீடிக்கிற வரைக்கும் ஆங்கிலமும் நீடிக்கும். அதுதான் இன்றைக்கி இந்தியாவில் ஆங்கிலத்தை இவ்வளோ வலுவாக நிறுவன ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த முடிவுக்கு இந்திய அரசாங்கம் வருது. அதற்கு பின்னர் 1967 தேர்தலில் காங்கிரஸ் ஒரு படுதோல்வியை தமிழ்நாட்டில் அடைகிறாங்க. அதற்கு பின்னர் ஒரு அரை நூற்றாண்டு காலம் கழித்தும் கூட காங்கிரஸால் இன்னும் ஆட்சிக்கு வர முடியாததற்கு அந்த அடி ஒரு காரணமாக இருக்குது. அது அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் எதுவாகினுமே இந்த இடத்துல இந்தியை கொண்டு போய் ஒரு உள்ள தள்ளுறதுங்கிறதுல ஒரு ஜாகிரதையாக இருக்கணும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறது தேசிய கட்சிகளுக்குமே ஒரு அதில் பிடிமானத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ போயிட்டுருக்கக்கூடிய விஷயங்கள் இதை எல்லாத்தையும் கணக்கு பண்ணும்போது ஒரு சித்தாந்த மோதல்னு புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது வெறுமனே அரசு அல்லது நிர்வாக ரீதியான ஒரு விஷயமாக மட்டும் பார்க்க முடியலை, மாறாக சித்தாந்த மோதல் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சித்தாந்த ரீதியாகவே 3 மொழி கொள்கை அவசியம், அதுதான் சிறந்ததுன்னு பேசக்கூடிய ஒரு இடத்துக்கும், இன்னொரு பக்கம் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடத்துக்கும் அவங்க நகரும்போது இந்த விஷயத்தை ஒரு சித்தாந்த ரீதியாகவும் அணுகுகிறார்கள். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த இடத்துல தான் கொஞ்சம் ரொம்ப தடித்த வார்த்தைகளை மத்திய அமைச்சர் பயன்படுத்திட்டார். எம்பிக்களை நோக்கி நாகரிகமற்றவர்கள்ன்ற வார்த்தைன்ற அளவுக்கு போனதுக்கு காரணம் இந்த சித்தாந்த மோதல் உக்கிரம்னு புரிஞ்சு. ஆமாம், ரொம்ப உக்கிரமான ஒரு மோதல் தான் அது. அப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் அவர் வெளியில் அதை திரும்ப பெற்றுக்கொள்வதாக கூறினார் என்றாலும் கூட அது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். அது பலருமே இங்கே கண்டிச்சாங்க, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. முதல்வரும் மறுப்பு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் குறிப்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது ஒரு புது அரசியல் இடத்துக்கு நகர்த்துறாரு இந்த பிரச்சனையை. தமிழக அரசு ஒத்துக்கிட்டுச்சு, தமிழக முதலமைச்சரும் ஒத்துக்கொண்டார். கடந்த மார்ச் 15 கையெழுத்து போட்டிருக்கணும், ஆனால் ஒரு சூப்பர் முதலமைச்சர் இதை தடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இதில் உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியுது. அவர்கள் காயின் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை சூப்பர் முதல்வர், அதாவது முதல்வருக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இதை ஒரு கதையாடல் மீட்டுருவாக்கம் தொடங்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், தர்மேந்திர பிரதானுடைய பின்னணியோடு இணைத்து பார்க்குறேன், ஒடிசாவோடு இணைத்து பார்க்குறேன். அப்படி பார்த்தா தான் நமக்கு இந்த விஷயத்துடைய தீவிரத்தன்மை என்னென்னு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 1997 பிஜு பட்நாயக் மறைந்து போகிறார். அது வரைக்கும் நவீன் பட்நாயக்குக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவருடைய பிஜு பட்நாயக்குடைய ஆதரவாளர்கள் அழைச்சிட்டு வராங்க. ஒரு புதிய கட்சி பிஜு ஜனதா தளம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்படுது. அது 1998 தேர்தலில், மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது முதன்மையான தேர்தலுங்கிறது 2000. இந்த 2000 தேர்தல் முடிவு நாளை நான் இங்கே நினைவு கூறலாம் அப்படின்னு இருக்கேன். பல்வேறு இடங்கள்லேருந்தும் ஒடிசாவில் பாரதிய ஜனதா கட்சியோட பிஜு ஜனதா தளம் கூட்டணி வச்சுருக்கு. அந்த வெற்றி செய்திகள் நவீன் பட்நாயக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவர் கூட காரில் பத்திரிகையாளர் ரூபன் பானர்ஜி இருக்கிறார். இந்த ரூபன் பானர்ஜி யார் அப்படின்னு சொன்னால், அவர் தான் பிற்பாடு நவீன் பட்நாயக்குடைய பயோகிராஃபியை எழுதுகிறார், அவருடைய சரிதையை எழுதுகிறார். அப்போ அவர் என்ன நினைவு கூறுறார் அப்படின்னா, வெவ்வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடிய வெற்றி செய்தியை ஒரு பத்திரிகையாளராக இவர் அந்த சமயத்தில் இருக்கும்போது இவரோட மொபைல்லேருந்து அவருக்கு சொல்லும்போது எந்த சலனமும் இல்லாமல் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கார்.
ஒரு இடம் அவர் சொல்கிறார், பானர்ஜி சொல்கிறார், பல்லஹாரா தொகுதியில் தர்மேந்திர பிரதான் பாஜக வேட்பாளர், உங்கள் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அது வரைக்கும் சலனம் இல்லாமல் இருந்தவர் திரும்ப கேட்குறார், என்ன இல்லை தர்மேந்திர பிரதான் ஜெயிச்சிருக்கார். அப்போ பட்நாயக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓ ஐ காட் அ ப்ராப்ளம். இது எப்போ நடக்குது? 2000 நடக்குது. அப்போ தர்மேந்திர பிரதான் யார் அப்படின்னா, அவருக்கு அதுதான் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகக்கூடிய சமயம். அவர் இளமை காலத்தில் இருக்கிறார். அப்போது அவர் அந்த வார்த்தையை சொல்வதை பிற்பாடு நினைவு கூறுறார் ரூபன் பானர்ஜி. எதற்காக அப்படின்னா, 2024 24 ஆண்டு கால ஆட்சி வீழ்த்தப்பட்டு பாஜக அங்கே ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு பாஜகவினுடைய மிக முக்கியமான தலையர்த்தர்களில் ஒருத்தராக இருந்தது யார் அப்படின்னு சொன்னால் தர்மேந்திர பிரதான். இதை 25 வருஷம் முன்னாடியே யோசித்தவர். இவரால் தன்னுடைய ஆட்சிக்கு பிரச்சனை வரும், தன்னுடைய கட்சிக்கு பிரச்சனை வரும் என்று முன்கூட்டி கணித்தவர் நவீன் பட்நாயக் என்று ரூபன் பானர்ஜி அவருடைய புத்தகத்தில் சொல்வார். நான் எதற்காக இதை நிறைவு கூறுறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, 24 ஆண்டு காலம் நீங்கள் நவீன் பட்நாயக்குடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு சிறந்த ஆட்சிகளில் ஒன்றா கருதப்படக்கூடியது. ரொம்ப பின்தங்கி இருந்த ஒடிசா அவர் பல மடங்கு வறுமையிலேருந்து மீட்டிருக்கார். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது, அவருக்கு சொந்த பந்தம் யாரும் கிடையாது, திருமணம் ஆகலை. நிறைய இண்டிகேட்டர்ஸில் ஒடிசா, ஆமாம் ஒடிசா மேலே வந்திருக்கு. ஒடிசா மக்களுக்கு அவர் மேலே பெரிய அதிருப்தியெல்லாம் இன்றளவும் வரல. இன்றைக்கும் சொல்லப்போனால் 24 ஆண்டு காலம் தொடர்ந்து முதல்வராக இருந்தும் கூட இன்றைக்கு அங்கே ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய பாஜக 40.2% வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா, எதிரில் வெற்றி வாய்ப்பை இழந்த பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக்கனுடைய கட்சி அவங்க 40.7%, அதாவது 0.5% கூடுதலாக தான் பாஜகவோட வாங்கியிருக்காங்க. அப்போ பெரிய அதிருப்தியெல்லாம் இல்லை நவீன் பட்நாயக் மேலே. ஆனாலும் எப்படி வீழ்த்தப்பட்டார் என்றால், அவருக்கு மேலே ஒரு சூப்பர் சிஎம் செயல்படுவதான கதையாடலை மிக வெற்றிகரமாக கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக உருவாக்கியது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த, தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த கார்த்திகை பாண்டியன், அவர் ஒரு IAS அதிகாரி. ஒடிசாவினுடைய முதல்வராக இருந்த பட்நாயக்குக்கு அவருடைய செயலராக, தனி செயலராக பணியாற்றியவர். அவர் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறார். அவர் தான் அவருக்கு எல்லா விஷயங்கள்லையும் உறுதுணையாக இருக்கிறார். அவர் நாளடைவில் ஒரு சூப்பர் முதல்வர் ஆகிட்டார் அப்படிங்கிற கூடிய கதையை உருவாக்கியதன் மூலம் 2 விஷயங்களை அடியில் பரப்ப ஆரம்பித்தாங்க பாஜக. என்ன பரப்புனாங்கன்னா, ஒன்று, ஒடிசா முதல்வராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லை. 2வது, இந்த முடிவுகள் எல்லாவற்றையுமே அதிகாரி தான் எடுக்கிறார், முதல்வருக்கு எதுவுமே தெரில. இந்த 2 விஷயத்தையும் சொல்லி 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 அடியில் பரப்புறது, மேலே கார்த்திகை பாண்டியனை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது, இப்படியாக செயல்பட்டதன் வழியாகவே இந்த ஸ்திரமான கோட்டையை உடைத்தார்கள். அந்த உத்தி ஒடிசாவில் வென்றது. அந்த உத்தியை வகுத்தவர்களில் மிக முக்கியமானவர் தர்மேந்திர பிரதான், அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கு அவர் பேசக்கூடியது என்பதை நான் அது வெறும் நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு விவாதத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, அதில் ஏதோ தவறி வந்த ஒரு வார்த்தை அப்படி நான் பார்க்கலை. மாறாக இதற்கு பின்பு ஒரு தெளிவான அரசியல் கதையாடல் உருவாக்கம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீதான பிம்பத்தை உடைப்பது முக்கியம் என்று பாஜக கருதுகிறாங்க. அதை நோக்கி அவர்கள் குறிவைக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே கார்த்திகை பாண்டியன் இருந்தார், அவர் வெளிப்படையாகவே ரொம்ப இணக்கமாக இருந்தார். கட்சிக்குள்ளேயும் அதிருப்தி இருந்தது, இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ தமிழகத்தில் அத்தகைய ஒரு கதையாடல் அப்படின்னா யாரை குறிவைத்து திரு ஸ்டாலின் முதல்வரோட பிம்பத்தை உடைக்க திட்டமிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இதில் 2ஆக நம்ம பிரிச்சுக்கலாம் விஜயன். முதலாவது விஷயம், ஸ்டாலினுடைய பிம்பம் அது எந்த அளவுக்கு மிக முக்கியம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி கணக்கில் எடுத்து பார்த்துக்கணும். நீங்கள் 2021 தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் கூட அன்னைக்கு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருந்துச்சு, எவ்வளோ வாக்கு வீதம் வேறுபாடு இருந்துச்சு? இவங்க வாங்கியிருந்தது திமுக கூட்டணி 37.7%. அதுவே அதிமுக கூட்டணி பார்த்திங்கன்னா 33.29%. அதாவது கிட்டத்தட்ட வெறும் 4% வாக்கு வேறுபாடு, இவ்வளவு தான். அப்போ
அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மெஜாரிட்டி அல்லது நம்பிக்கை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா 10 ஆண்டுகள் அதிருப்தி வந்து அதிமுக மேலே இருக்குது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக பல விஷயங்களை விட்டு கொடுக்குறார், தமிழகத்தினுடைய உரிமைகளை விட்டு கொடுக்குறார் அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து நிலைச்சிருந்துச்சு. இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டாலின் உருவாகி வரார். ஆனால் இந்த 4 ஆண்டுகளில் அவருடைய மேலான மதிப்பு வந்து உயர்ந்திருக்கு. அது தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை, தேசிய அளவுலையுமே உயர்ந்திருக்கு. அதை தேசிய அளவிலான இதழ்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பீடுகளில் நம்ம ஓட்டர் கன்சிஸ்டண்டா அதிகமாக இருக்குன்னு. ஆமாம், அப்புறம் கருத்து கணிப்புகள் அதில் பார்க்கணும். அதெல்லாம் வந்து சாதாரணமானதல்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய எதிர்க்கட்சிகளில் முதல்வர்களில் முன்னணி வரிசையில் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அதற்கு பிறகு வந்து அவருடைய ஒரு நிர்வாகியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து கட்சி அளவில் அது வெற்றியாக மாறியிருக்கு. 2019 தேர்தல், அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 2024 தேர்தல், 3 பெரிய தேர்தல்கள், 2 மக்களவை தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், ஹேட்ரிக் வெற்றி கொடுத்துருக்கிறார். அது கட்சியில் அவருடைய கரத்தை வந்து ரொம்ப உறுதியாக வச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட்டணியை செதறாமல் வச்சிட்ருக்கிறார். அதில் வந்து எவ்வளோ உரசல்கள் முட்டல் மோதல்கள் இருந்தாலும் தக்க வச்சிட்டு இருக்கிறார். அவருடைய நிர்வாகம் அதன் மேலே விமர்சனங்கள் இருக்குது. அந்த விமர்சனங்கள் எல்லாம் எந்த ஆட்சியாளருக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் ஒரு மோசமான நிர்வாகி அப்படின்னு அவர் பேர் வாங்கலை. அதே போல் வந்து தமிழகத்தினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டார் அப்படின்லாம் எந்த பேரையும் அவர் வாங்கலை. அந்த 2 விஷயத்தை அவர் சுதாரித்து அவர் வந்து இந்த கப்பலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார். அப்போ இந்த 4 ஆண்டுகளில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவருடைய பிம்பம் வந்து மேலே உயர்ந்திருக்கு. யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன. 2026 நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணுக்கு எதிராக இன்றைக்கி தெரியக்கூடியதுங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி, விஜய் தலைமையிலான தாவேகா கூட்டணி, அப்புறம் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணி, அப்புறம் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கூட்டணியோ தனித்து எப்படியா இருந்தாலும் ஒரு 5 இவங்க தான் தெரியுறாங்க. இதில் இந்த 5ல் ஸ்டாலினோட வச்சு இந்த வரிசைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய பலம் அவருடைய கனம் என்னங்கிறது தெரியும். இப்போ அவருக்கு பதிலாக எந்த ஒரு பேரை போட்டிங்கனாலுமே இதோடைய விஷயம் வந்து மாறிப்போம். அப்போ அவருடைய கனத்தை குறைக்க வேண்டியிருக்கு. அப்போ அதை நோக்கி வந்து குறிவைப்பது அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்க செய்யலை. நீங்கள் மிக எளிதாக வந்து அவர் ஆட்சி பொறுப்பேற்று சில மாதங்களில் ஓராண்டுக்குள்ளாரையே அதை உருவாக்கப்பட்டது. 2021 அந்த பேச்சு மெல்லமாக எழுமணிச்சு. 2023 காலகட்டத்தில் உச்சம் நோக்கி போணுச்சு. திரு உதயச்சந்திரன் அவர்களை மையமாக வச்சு அன்றைக்கு முதல்வருடைய செயலாளராக இருந்த அவரை குறிவைத்து அவர் ஒரு சூப்பர் முதல்வராக செயல்படுகிறார் அப்படிங்கிற பேச்சை வேறு விதமாக உருவாக்குனாங்க. இதனுடைய நுட்பத்தை அவர் உள்வாங்கிட்டார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உள்வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் 2023 அவர் என்ன பண்ணார்னா, உதயச்சந்திரனுடைய எந்த முக்கியத்துவத்தையும் குறைக்காமல் அதே சமயம் இந்த கவனத்தை திசை மாற்றக்கூடிய வடிவத்தில் அவருடைய இலாக்காவை மாற்றினார். அவரை நிதித்துறை செயலராக மாற்றினார். மாற்றிட்டு தன்னுடைய செயலாளர்களுடைய வட்டத்தில் ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டார். அதன் வழியாக அந்த விமர்சனம்ங்கிறது மட்டுப்பட்டு போணுச்சு. இப்போ மீண்டும் அவர்கள் குறிவைத்து எடுக்கிறது, தர்மேந்திர பிரதான் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த விஷயத்தை மையமாக வச்சு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றுது. அந்த இடத்தில் இப்போ ஒடிசாவில் பொறுத்த வரைக்கும் அவர் நவீன் பட்நாயக் வந்து உடல் நலிவுற்று இருக்கிறார். வெளிப்படையாகவே கார்த்திகை பாண்டியன் இருந்தார். அமித்ஷா கூட என்ன பேசுனாங்கன்னா, தமிழ் பாபு ஒருத்தர் தான் அங்கே ரூல் பண்ணுறாரு, அவர்கிட்ட தான் சாவி இருக்குது அப்படின்னு, ஒரு தமிழர் இங்கு வந்து ஆள்கிறார்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு. இங்கே நீங்கள் சொல்கிறது கதையாடல் அப்படின்றது வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு மேலாக சூப்பர் சிஎம்மாக இருக்கிறாருன்ற அந்த கதையாடல் இது இங்கே எடுபடும்னு நினைக்கிறீங்களா? இந்த உத்தி எடுபடுமா அப்படின்னு கேட்டால் நேரடியாக ஒத்த வார்த்தையில் அப்படியான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒடிசாவில் வந்து திரு கார்த்திகை பாண்டியன் ஒரு தமிழர். அவருக்கு நல்ல பெயர் இருந்தாலும் கூட அந்த தமிழ் அடையாளம் என்பதும் ஒடிசாக்காரர் இல்லை அப்படிங்கிற விஷயமும் தான் அதில் பிரதானமாக இருக்கிறது. இங்கே உதயச்சந்திரன் அப்படி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் தமிழர் என்பதோடு இந்த ஆட்சியினுடைய மிக முக்கியமான கதையாடல்களில் ஒன்றான வரலாற்று தொல்லியல் சார்ந்த பெருமிதம், தமிழ் பெருமிதத்தை உருவாக்குறதுல அவர் மிக முக்கியமான கன்னியாக இருக்கிறார். அவரை இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு சிறந்த நிர்வாகிகளில் ஒருவராக அறியப்பட்டவர், கராரான நேர்மையான நிர்வாகிகளில் ஒருவராக அறியப்பட்டவர். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆட்சியில் முதலாவதாக திரு ஸ்டாலின் அவர்கள் மேலே ஒரு நம்பிக்கை தோன்றுவதற்கு காரணம் அப்படிங்கிறதே வந்து அவர் தேர்ந்தெடுத்த அதிகாரிகள். அதில் வந்து இறையன்பு இருந்தார், உதயச்சந்திரன் இருந்தார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை நோக்கி இந்த ஆட்சி போக போகுதுங்கிற ஒரு சமிக்கையாக அன்று உணரப்பட்டுச்சு. அதனால் வந்து முதன்மையாக வந்து அந்த இடத்துல வந்து அவங்க சக்ஸஸ் பண்ண முடியாது.
அதே சமயத்தில் அந்த ஸ்டாலின் எனும் பிம்பம் மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதையின் மீது ஒரு சேதத்தை அவர்களால் உருவாக்க முடியும் இந்த விஷயத்தை பேசுவதன் மூலமாக. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது போன்ற கதையாடல்கள் உருவாக்கத்தில் அவரவருடைய சொந்த கட்சியினர் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது இந்த வியூகத்தில். இப்போ ஒடிசாவில் என்ன நடந்துச்சுன்னா, நாம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தான், நவீன் பட்நாயக்கினுடைய சொந்த கட்சியினரே அந்த முணுமுணுப்பில் இருந்தாங்க. பாண்டியனை பற்றி அவர்களே முணுமுணுத்தார்கள். அந்த பாஜக விதைத்த அந்த கதையாடலை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அங்கே நவீன் பட்நாயக்குக்கு வீழ்ச்சியாக அமைந்தது. இப்படியே நம்ம இங்கே எடுத்து பார்ப்போம், தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேருந்து எடுத்து பார்ப்போம், திமுகலேருந்து ஆரம்பம். நீங்கள் அண்ணாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அண்ணா தன்னுடைய நிர்வாகத்தில் மிகச்சிறந்த நிர்வாகிகளுக்கு நல்ல மரியாதை கொடுத்தார், அரசு அதிகாரிகளுக்கு. அண்ணா ஆட்சிக்கு வரும்போது அன்றைக்கு காங்கிரஸினுடைய ஆட்சியில் தலைமைச் செயலராக இருந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கார். அவர் தான் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருக்கார். அவர் வந்து காமராஜரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், பக்தவச்சலம் ஆட்சியில் இருக்கிறவர். அதே போல் அவருடைய காவல் அதிகாரிகளில் மிக முக்கியமானவர்களில் ஒருத்தர் அருள், ஐஜி அருள் என்று பெயர் பெற்ற அருள் அவர்கள். இவங்க எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவங்க. திமுகவினர் அப்போ ஆட்சிக்கு வரும்போது என்ன நினைக்கிறாங்க, அல்லது பரவலான நம்பிக்கை என்ன இருக்குன்னா, திமுக மேலே ஒடுக்குமுறையை அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் மேற்கொண்டதனால் அண்ணா வந்து இவரெல்லாம் வந்து பொறுப்புலேருந்து அனுப்பிடுவார், தனக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சுக்குவார்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணா அதை செய்யலை. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த அதிகாரிகள் எல்லாம் நல்ல அதிகாரிகள், கடந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் சார்போடு கொஞ்சம் நடந்துக்கிட்டதை மட்டும் அவங்க தவிர்த்திருக்கலாம். மற்றபடி எங்களுக்கு பெரிய அதிகார அனுபவம் இல்லை, காங்கிரஸால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, காமராஜரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அனுபவம் இருக்கும், அவர் பெரியவர், எல்லாரையும் ரொம்ப பார்த்து எடுத்திருப்பார், நீங்களாம் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி அண்ணா அரவணைச்சிக்கிறார். அப்போ அண்ணா காலத்திலிருந்தே உங்களுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய தொடர் பயணம் 50 ஆண்டுகள் இடத்த பார்த்தீங்கன்னா பியூரோக்ரஸிக்கு ஒரு முக்கியத்துவங்கிறது இருந்திருக்கு. அதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாமல் ஆட்சி நிர்வாகத்தை நடத்துவதுங்கிறத தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு ஆட்சியிலும் சிலர் முக்கியமான இடத்துல இருக்கிறதும் நடந்திருக்கு. நீங்கள் அண்ணா ஆட்சி காலகட்டத்தில் அவர் நல்ல திறமையான அதிகாரிகளை வச்சுக்கிட்டார். கலைஞருக்கு அதுபோல் அதிகாரிகள் இருந்திருக்காங்க. அப்போ அண்ணாவுக்கோ கலைஞருக்கோ இப்படி ஒரு பண்பு இருந்திருக்கு. அதே போல் ஜெயலலிதாவை பற்றி நான் விளக்க வேண்டியதே இல்லை. அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அதிகாரிகள் மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவினர் அதனால் வந்து ஜெயலலிதாவை பலகீனமாக பேசியது கிடையாது, அப்படி விட்டு கொடுத்தது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பிரதமர் மோடி இந்த 10 ஆண்டுகளில் பிரதமருடைய அலுவலகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் கேபினட்னு பலரால் சொல்லப்படக்கூடியது. ஆனால் பாஜகவினர் அந்த கதையாடலுக்கு இடம் கொடுத்ததில்லை, அதை நொறுக்கிடுறாங்க. அதே போல் பாஜக கட்சி தலைமை இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா, நட்டாவுக்கு மேலே எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடியவராக அமித்ஷா இருக்கிறத அவர் சூப்பர் பிரசிடென்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் பாஜக அதை எடுத்துக்கொள்வதில்லை, அதெல்லாம் நொறுக்கிடுது. அது தனக்கென்று ஒரு கதையாடலை உருவாக்கியது. திமுக என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், உதயச்சந்திரன் ஆட்சியா உதயசூரியன் ஆட்சியா என்ற அந்த ஒரு கதையாடலுக்கு அவர்களே தான் காரணமாக இருந்தாங்க, கட்சிக்காரர்களே பேசினாங்க. அதை எழுத ஆரம்பித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்காக ஐடி விங்கில் யாரெல்லாம் வேலை பண்ணாங்களோ அவங்களே சிலர் வந்து அதை எழுத ஆரம்பித்தாங்க. நீங்கள் துரைமுருகன் போன்ற பல மூத்த அமைச்சர்கள் இதை நேரடியாகவே பேட்டிகளில் சொல்லியிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். ஆகையால் கட்சிக்குள்ளாரையே அந்த எண்ணம் இருக்குது. அந்த கட்சி வந்து அதை நம்புகிறதோ, அதை இதற்கு வந்து ஒரு கவுண்டர் நேரேஷன், அதாவது இதற்கு எதிர் கதையாடலை உருவாக்காமல் இருக்கிறதோ ஒரு சேதத்தை உருவாக்கும். அந்த இடத்தில் எனக்கு ஒரே ஒரு கேள்வின்றது, இப்போ மும்மொழி கொள்கையோ அல்லது புதிய கல்விக் கொள்கையோ திமுக பிரதானமாக எதிர்க்கக்கூடிய இடம், அது அடிநாதமாக இருக்கிறதுல. திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்தபோதும் பாஜகவுக்கு எதிரான பிரகடனத்தை சொல்லி தான் வரார். ஆனால் தர்மேந்திர பிரதான் சொல்றது, தமிழக முதலமைச்சரே புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது போலவும், ஆனால் ஒரு சூப்பர் முதல்வர்னால் அது திருப்பி இது வந்து அந்த கதையாடலில் பொருந்துற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை, நான் ரொம்ப தெளிவுபடுத்துகிறேன். இந்த சம்பவம், அதாவது இப்படி ஒன்று நடந்ததா இல்லையாங்கிறது தெரியாது. திமுக தொடர்ந்து அதனுடைய 75 ஆண்டுகால வரலாற்றில் பிடிமானமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் ஒன்று இருமொழி கொள்கை. அதனால் வந்து இந்த விஷயத்தில் திமுக வந்து மாறி சிந்திச்சுது, முதல்வர் மாறி சிந்திச்சார் அப்படின்னு ஒரு பொதுவெளியில் இருக்கக்கூடிய யாரும் நம்புவதற்கில்லை. அது தள்ளப்பட்டோம், அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. நான் திரும்ப சொல்வது, இந்த பிரச்சனையில் நம்பகத்தன்மை சார்ந்து யாரும் அவரை கேள்விக்குள்ளாக்க போவதில்லை, இது போயிடும். ஆனால் அந்த சூப்பர் முதல்வர் யார் அப்படிங்கிறது மட்டும் ஒட்டிக்கும்.
அதை வந்து எப்படி எதிர்வினையாற்றப் போகிறார்கள், திமுக இந்த கதையாடலுக்கு எப்படி எதிர்கதையாடல் கொடுக்க போகுது, அதுதான் இந்த சேதாரம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அதே போல் முதல்வரும் அவருடைய போக்கில் அவருடைய செயல்பாடுகளில் 2023 சில மாற்றங்கள் பண்ணார். கட்சியாளர்கள் எல்லாரையும் சந்திக்கிறது, எல்லாருடைய ஆலோசனைகள் இருக்கிறது, சில இடைவெளிகள் இருந்ததெல்லாம் மாற்றி அமைச்சார். அப்படி இப்போ எதுவும் மாற்றங்கள் செய்கிறாரா? இது எல்லாம் சேர்த்து தான் அந்த கதையாடலை உருவாக்கும். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு. நன்றி விஜயன்.